ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு இது கூட ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இப்போது 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட துருவன ஆரஞ்சு தோல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கூடவே உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சினமன் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் கேக் செய்ய போகிற மோல்டை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்துக்கலாம். மேலே டெக்கரேஷன்லாம் உங்களோட சாய்ஸ். மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. குக்கரில் விசில் எடுத்துட்டு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ப்ளம் கேக் ரெடி.